அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 சனி பெயர்ச்சியில் அஷ்டம சனி என்ன செய்யும்? அஷ்டம சனியால் இப்பேற்பட்ட மாறுதல்களை சந்திக்க வேண்டிய சூழல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக செயல்படக்கூடியவர்தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் பார்க்க முடியாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி என்ன செய்யும் என்று கேட்டால், நிச்சயமாக அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே வேளையில் அஷ்டம சனியால் பொருளாதார ரீதியாக மிக பெரிய அளவிலான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதையும் உறுதிப்படுத்துகிறாருங்க அஷ்டம சனி. ஏனென்றால் அஷ்டம சனியின் காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான சிக்கல்களை காட்டிலும் உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய மன வருத்தமும் சிக்கலும் பிரிவும் தான் அதிக சிரமங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். எனவே அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் செயல்பட்டாக வேண்டும். இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தில் சென்று மறைவதால் சில அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கலாம். ஆனால் காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி 2025ஆம் ஆண்டில் மார்ச் 29ஆம் முதல் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் 2026 தான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நுழைகிறார். அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி இந்த வருடத்தின் இறுதியில் வக்ரகதியிலும் அதற்கு பிறகு அதிசார பயிற்சியாக மீண்டும் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகுதான் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தில் நுழைய போகிறார். இருந்தாலும் கூட இந்த வேளையில் எந்த பணியாக இருந்தாலும் அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடன் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைத்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் அது கிடைப்பதும் கேள்விக்குறி என்பதை ஒரு வகையில் உறுதிப்படுத்துகிறாருங்க அஷ்டம சனி. எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவான் குருவின் ஆட்சி வீட்டில் அஷ்டமத்தில் மறைவதால் இந்த 2025 மட்டுமல்ல, எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7, 8 ஆகிய இடங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான இடமாக நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட 7ஆம் இடம் அவ்வளவு சாதகமான நன்மைகளை கொடுக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் தசாபுத்திகள் வலுவாக இல்லாத நபர்கள் அதிக சிரமங்களை நிச்சயமாக எதிர்கொண்டிருக்க வேண்டிய சூழல்தான் இருந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதை ஒப்பிடுகையில் நிச்சயமாக கண்டச்சனியை ஒப்பிடுகையில் அஷ்டம சனியில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சற்று கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சங்கடங்கள் வந்தாலும் கூட அந்த சங்கடங்களை எப்படி எளிதில் கடந்து செல்வது என்று செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அஷ்டம சனியின் ஆதிக்கம் என்பது 2025 மார்ச் 29ஆம் முதல் துவங்குகிறது. எனவே அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வருவதன் விளைவாக எண்ணங்களில் மாற்றம் அதிகமாக வருங்க. பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் எண்ணத்தில் தோன்றுவதால் அதிக கவனம் நிச்சயமாக மனதில் நேர்மறையான எண்ணங்களை தோன்றுவதில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் மன குழப்பமும் மன கவலையும் சற்று அதிகரிக்கக்கூடிய வகையில்
சில எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை தலை தூக்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே அதுபோன்ற சமயங்களில் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். சில நேரங்களில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காமல் கை நழுவி செல்லலாங்க. அதனால் மனம் துவள வேண்டாம். நிச்சயமாக பொருளாதார ரீதியான பற்றாக்குறை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை கண்டச்சனியை ஒப்பிடுகையில் சற்று குறைத்து விடுவார். எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் இனி வராது என்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் என்பது ஒரு சோதனையான காலகட்டம் என்பதை தான் சனி உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் லாபஸ்தானத்தில் குரு அமருவதால் நிச்சயமாக பெரிய அளவிலான சிரமம் அஷ்டம சனியின் துவக்கத்தில் ஆரம்ப முதல் ஒரு வருடத்தில் இருக்காது. ஏனென்றால் குரு அந்த வேளையில் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பார். ஏனென்றால் சனிக்கு நேர் எதிராக அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பாருங்க குரு பகவான். எனவே சனி பகவானால் பெரிய அளவில் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் தசாபுத்திகள் வலுவாக அமையவில்லை என்றால் பல சிரமங்கள் சூழலாம். எனவேதான் கண்டச்சனி இதற்கு பிறகு வரக்கூடிய அஷ்டம சனி காலகட்டத்தில் நிச்சயமாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இரு சனிகளுமே சில சிரமங்களை ஏற்படுத்தும். ஆனால் அதே வேளையில் சனி பகவானுடைய பார்வை இந்த தருணத்தில் 2, 5, 10 ஆகிய இடங்களில் பதிகிறது. குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறாருங்க. தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்க வேண்டாம். மற்றவர்களிடம் வாக்குறுதி கொடுக்கும் போது கவனத்துடன் இருங்க. அதே சமயம் தொழில் ரீதியான முயற்சிகளையும் அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. புத்திர பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதன் காரணமாக குறிப்பாக நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பஸ்தானத்தில் பதிவதால் சில பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. சில நேரங்களில் கடினமாக செயல்பட வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஆனால் அவை அனைத்துமே மிக சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக பெற்றுத்தரும். மிக பெரிய சவால் நிறைந்த வாக்குறுதிகளை நிச்சயமாக கொடுக்க வேண்டாம். அதை நிறைவேற்ற முடியாத சூழல்தான் உருவாகும் என்பது யதார்த்தமான உண்மை என்பதை சனி பகவானுடைய பார்வை உறுதிப்படுத்துகிறது. சனி பஞ்சமஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களில் குறிப்பாக குழந்தைகளின் உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் பெற்றோர்கள் செயல்படுங்க. அவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது சில முடிவுகளை எடுங்க. இது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கும். தொழில் ரீதியான பணிகளிலும் வேலை பளு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு என்பதை சனியினுடைய 5ஆம் பார்வை உறுதிப்படுத்துகிறது. இருந்தாலும் சனி 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தையும் பார்க்கிறார். எனவே தொழில் ரீதியாக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை சந்திக்காத வகையில் நிச்சயமாக நல்ல வளர்ச்சியை உருவாக்கி கொடுப்பார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய முயற்சியில் மிக பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் வெற்றிகளை எளிதில் பெற முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தாமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் விலகும். கடன் வாங்காமலே பல்வேறு வகையான பணிகளை திறன்பட சிம்மராசிக்காரர்கள் செய்வதற்கான சூழலை 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் சனியின் 10ஆம் பார்வையால் உண்டு. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொள்வதால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அஷ்டம சனி துவங்குவதற்கு முன் 2025 மார்ச் மாதத்தில் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தகர்த்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உருவாகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு